ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம இந்த லாயில் வச்சு நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த லாயில் இந்த திலைலாக்குள்ளே எப்படி அந்த இருளின் வாசல், அந்த வாசலுக்குள்ளே போன மனுஷன் அபிஷேகத்தை இழந்து தன்னுடைய கண்ணை இழந்துட்டான். அதே மாதிரி இந்த விக்கிரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? எலாயில். எலாயில் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை நீங்கள் டீகோட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன வல்லமை? அது இருளின் வல்லமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இருளின் வல்லமை தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி அது ஒன்றும் கிடையாது. அது சமபூமி ஆயிரும் போதுடுங்க. அது சமபூமி ஆயிரும். பாருங்க, ஒரு வார்த்தை உண்டுல்ல, எனக்கு எப்பவுமே இந்த வார்த்தை, ஆமாம், செர்பாபேலை குறித்து ஒரு வார்த்தை வரும். பெரிய பர்வதமே நீ செர்பாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஆனால் செர்பாபேல் எப்படி செஞ்சானே இன்னைக்காவது? உடனே சைலண்ட் ஆயிடுறீங்க. நான் அடிக்கடி இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பரலோகத்தில் தான் சைலண்ட் இருக்கணும், இங்கே சைலண்ட் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அது நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இருக்கணும்? நம்மளாக இருக்கணும். நம்ம தான் அதுக்கு காரணம். பாருங்கள், நேற்று பாடி அமைச்சல ஒரு பிரதர் பாட்டு பாடினாங்க. சரி, ஆமாம், காதோஷ் 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 யாஹுயல் ஷேட அப்படின்னு சொல்லி அருமையாக பாடிக்க. எனக்கு இது ஆச்சரியம். நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் எல்லோரும் இப்படி செய்யுங்கன்ட்டு. உடனே அவர் எந்திரிச்சு வந்தார். சரி, சொல்கிறது கஷ்டமாக இருக்கா, இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டை அவுத்து விட்டார். நல்ல அருமையான பிரதர், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இந்த இரவின் வல்லமை ஒன்றுமே கிடையாது. அது கர்த்தருடைய சமத்துக்கும் போது அது என்ன செய்யும்? நாசமாயிரும் பார்த்துடுங்க. அதே மாதிரி இந்த காலாயில் இது நம்ம விட்டு தூரமாக இருப்பதாக. எது தூரமாக இருப்பதாக? நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்காமல் இருந்தால் அது என்னதான்? பாவம். அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்னை விட்டு எப்படி இருக்கட்டும்? தூரமாக இருக்கட்டும். இந்த லாயில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். லாயில் என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இதனுடைய வல்லமையை நம்ம கட்டணும், அது ஒன்று. ஆனால் மெயின் திங் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கர்த்தர் நம்மளை நியாயம் விசாரிக்கிறதுக்கே வச்சிருக்கிறார். பார்த்துடுங்க, என்ன செய்யிருக்கிறாரு? நியாயம் விசாரிக்க வச்சிருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரனிடத்தில் போகிறதுக்கு துணிவை கேட்கிறார். அப்போ பவுல் எவ்வளோ வைராக்கியமாக பேசியிருப்பா, எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீ இந்த காரியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீ பரிசுத்தவான்கிட்ட போகாமல் ஒரு அந்நியக்காரன்ட்ட நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இந்த காரியம் சொல்கிறார்? அந்நியம் விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறான். அந்த வல்லமையினால அவன் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த இரவின் வல்லமை உள்ள அந்த இரவின் மகன்கிட்ட கருத்து நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்கிட்ட போ? வெளிச்சத்தின் பிள்ளைகிட்ட போ, பரிசுத்தவான்கள் இடத்தில் போ. பாருங்க, பவுல் எவ்வளோ வைராக்கியமாக சொல்ற, எவ்வளோ துணிச்சல் அப்படிங்கிற வார்த்தையை பேசும்போது அவன் எப்படி பேசியிருப்பான், எழுதும்போது எந்த வைராக்கியத்தோடு எழுதியிருப்பான், எந்த ஸ்பிரிட்டோடு எழுதியிருப்பான், எவ்வளோ கோபத்தோடு எழுதியிருப்பான், சிந்திச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வழக்கு உண்டானால் அது நம்ம அந்நியர்கள் எடுத்து போகக்கூடாது. அது எங்கே தான் போகணும்? பரிசுத்தவான்கள் எடுத்து தான் என்ன செய்யணும்? வரணும். அவங்க நீதியாக என்ன செய்வாங்க? நியாயந்திருப்பாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தின்படி நியாயந்திருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தில் பிரகாரம் என்ன செய்வாங்க? அவங்க நியாயந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம அவனையே நியாயந்திருக்க போகிறோம். அந்நினி நியாயந்திருக்கிறது யாரு? நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? நியாயந்திருக்க போகிறோம். இன்னும் கீழே வாசிங்க. அதில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? நியாயந்திருக்க போகிறோம். அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்க அபாத்திரரா? நீங்க அவ்வளவு இதாயிட்டீங்களா? உங்களால முடியாதா? இந்த உலகத்தையே நியாயந்திருக்க போறோமே, அப்போ நம்ம ஒரு அந்நியனிடத்தில் ஏன் போகணும்? அவனிடத்தில் போக வேண்டியது இல்லை. நம்மளுக்கு நம்ம மத்தியில் ஒரு பரிசுத்தவான்கள் தான் யாரு?
ஜட்ஜு. பிரதான ஜட்ஜ் அவர். ஆனால் நம்மெல்லாம் யார்? பரிசுத்தவான்கள் தான். யாரா? ஜட்ஜாக பார்த்துக்கு. நம்ம இந்த உலகத்தையே என்ன செய்ய போகிறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். இந்த உலகம் எதில் கிடக்கு? இருளில் கிடக்குது, லாயிலில் கிடக்கு. லாயிலில் இருக்கிற இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்ய போகிறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். பாருங்கள், அதில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்ல. காலம் வர்றதுக்கு முன்னாடி இவன் இது தப்பு அது தப்புன்னு என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இருளில், அதாவது இருளுக்கு என்ன பேரு? லாயில். இந்த லாயிலில் மறைந்திருக்கிற அவர் லாயிலுக்குள்ள மறைந்திருக்கிற ஏதோ மறைஞ்சிருக்குது உள்ள. இதுக்குள்ள ஏதோ ஒன்று என்ன செய்யுது? இருளுக்குள்ள ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது. அதை வெளியாக்கும் போது இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அவனவனுடைய புகழ்ச்சி தேவனால் என்ன செய்யும்? உண்டாகும். கீழே வாசிங்க. சகோதரரே, இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷில் யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க. திரும்ப திரும்ப திரும்ப. நீங்க எதையும் காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யாதீங்க? தீர்ப்பு சொல்லாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எதை ஜட்ஜ் பண்ண போறோம்? இருளில் மறைஞ்சிருக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? ஜட்ஜ் பண்ண போறோம். அதனால வாசிங்க. அதில் தானே இருக்குது. இருளை மறைந்திருக்கிற அந்த லாயிலுக்குள்ள மறைந்திருக்கிற காரியத்தை அது வெளியரங்கும் போது நம்ம அதை என்ன செய்ய போறோமா? ஜட்ஜ் பண்ண போறோம். நம்ம யாரு? நம்ம தான் ஜட்ஜ். பார்த்துடுங்க. எதை ஜட்ஜ் பண்ண போறோமா? இந்த லாயில ஜட்ஜ் பண்ண போறோம். ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சஃபாத்னு சொல்லுவாங்க. ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க? சஃபாத்னு சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்க? சஃபாத்தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசே ஒரு பேர் வைக்க ஒரு வேர்டு சொல்கிறான். அந்த நியாயாதிபதிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான். பாருங்க, வாசிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 32 வாசிங்க. இல்லையே, நீங்கள் ஃபுல் ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. 31 மட்டும்தான். 31 மட்டும்தான். தங்கள் ஃபார் தேர் ராக் இஸ் நாட் ஆஸ் அவர் ராக். அவருடைய கண்மலை நம்மளுடைய கண்மலை போல் அல்ல என்று அவர் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்களா? ஈவன் அவர் எனிமீஸ் themselves being judges. அவங்க தான் அதை என்ன செய்கிறாங்க? அவங்க நியாயத்தை என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஒரு ஜட்ஜாக இருந்து என்ன செய்கிறாங்க? ஒரு கணிக்கிறாங்க. என்ன கணிப்பு? அவங்களுடைய கண்மலை நம்மளுடைய கண்மலை அவங்களுடைய கண்மலையை போல் அல்ல. இந்த ஜட்ஜஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீப்ரூவில் என்ன எழுதியிருக்குன்னா பேலாயில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். பேலாயில் யார் அப்படின்னா ஜட்ஜஸ். இதே வார்த்தையை நீங்கள் யோபுலையும் பார்க்கலாம். ஜட்ஜஸ்க்கு சாஃபாத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? பெலாயில். இந்த பெலாயில் அப்படின்னா ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமாம். இவங்க யாரை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க? ஜட்ஜஸ் யாரை ஜட்ஜ் பண்ணணும்? இப்போ தான் பார்த்தோம். அதாவது நம்ம காலம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நம்ம தான் ஜட்ஜு. ஆனால் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த ஜட்ஜ் பண்ண எதை நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க? இருளில் மறைந்திருக்கிற காரியம் வெளியாகும் போது நீங்கள் அதை என்ன செய்வீங்களா? ஜட்ஜ் பண்ணுவீங்க. அது மேலே ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்வீங்க? நீங்கள் கொண்டு வருவீங்க.
நம்மெல்லாம் ஒரு ஜட்ஜு. யாரை ஜட்ஜு பண்ணணும் பாருங்க. லாயில்னு அர்த்தம் என்னது? இருள். இந்த இருளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த நைட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜட்ஜு பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ ஜட்ஜாக இருக்கும்போது இருளின் பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம ஜட்ஜாக நம்ம நியாயந்திருக்கிறதுக்கு போகலாமா? அதுதான் கேட்குறான். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறார்களே, இந்த அற்ப காரியத்தை நீங்கள் ஒரு அந்நியனிடத்தில் ஏன் கொண்டு போகணும்? அது நீங்கள் பரிசுத்தவான்கள்கிட்ட என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போங்க. ஏன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள் யாரை ஜட்ஜு பண்ண போறீங்க? இருளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜட்ஜு பண்ண போகிறோம். இந்த இருளை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரையும் யாரா மாற்றிருக்காரு? ஜட்ஜஸ், சஃபாத். அதாவது சஃபாத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் என்னதுதான்? ஜட்ஜு. யாரை ஜட்ஜு பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டில் தெட்டு வரும். சஃபாத் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா SHAPHAT, சஃபாத். இதில் ஷின், SHன்னு என்னது? ஷின். 3 எழுத்து வரும். ஒன்று ஷின், அடுத்தது ஃபே, அடுத்தது தெட். இந்த 3 எழுத்து சேரும்போது அதுக்கு என்ன சொல்வோம் நம்ம? சஃபாத். எல்லாத்த விட பெரிய ஜட்ஜ் யாரு? எல்ஷடாய் தேவன் தான் யாரு? பெரிய ஜட்ஜ். அவர் யாரை ஜட்ஜு பண்ணுவார்? தெட்டை என்ன செய்யணும்? ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா இவனால தான் பாவம் என்ன செஞ்சது? உள்ள வந்தது. அந்த வலு சர்ப்பத்தை ஜட்ஜ் பண்ண போறார். எப்படி? தன்னுடைய வார்த்தையினால் என்ன செய்வார்? அவங்கள ஜட்ஜ் பண்ணுவார் பாருங்க. தேவன் பாருங்க, இந்த ஜட்ஜஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஜனங்கள் மேலே ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இந்த ஜட்ஜ் இன்னைக்கு நம்மளை ஜட்ஜஸாக மாற்றிருக்கிறார். இந்த ஜட்ஜஸ்க்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு என்ன வார்த்தையா? பெலாயில். லாயில் என்னது? இருள். இந்த இருள், அதாவது நம்ம இருளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜட்ஜ் பண்ண. நம்ம வாயினால, நம்ம வார்த்தையினால அதை என்ன செய்ய போகிறோமா? ஜட்ஜ் பண்ண போகிறோம். சிந்திச்சு பாருங்க, நம்ம தான் ஜட்ஜஸ். இப்போ மௌனமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருள் என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் வாயை என்ன செய்யணும்? திறக்கணும். அப்போ பேயை திறந்துச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? பேயை திறந்துச்சு என்ன ஆகும்? ஃபே ஆயிரும்ல. ஃபேலாயில். ஃபேலாயில் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அர்த்தம். ஜட்ஜு ஒரு காரியத்தை ரொம்ப மௌனமாக என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. மௌனமாக கேட்கும் போது அவங்க யார்? ஜட்ஜு. ஆனால் வாயை திறந்துட்டாங்கன்னு அது என்னது? ஜட்ஜ்மெண்ட் பார்த்துடுங்க. அவங்க வாயை திறக்கிறது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நம்மளை சரி பண்ணிக்கிடலாம். ஆனால் வாயை திறந்துட்டார், நம்மளோட பிரதானமான ஜட்ஜு வாயை திறந்துட்டார் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? பெலாயில் நடக்கும். நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஜட்ஜாக வச்சிருக்கிறார், நம்மளை கர்த்தர் பெலாயில் வச்சிருக்கிறார். நம்ம இன்னைக்கு யார் மேலே ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரணும்? இருள் மேலே. அந்த இருளை தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அப்போ இந்த இருளின் காரியம், இருளுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும். பிசாசு விட மாட்டான். விடுங்க. பிசாசு என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். ஒரு தடவை சொப்பனத்தில் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவனே ஒன்று இன்னைக்கு நான் உலகத்து ஒன்று காமிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தரதரன்ட்டு என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். இப்படி ஒரு காரியத்தை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம பிசாசை என்ன செய்யணும்? ஜெயித்து அவனை என்ன செய்யணும்? அவனுடைய முகத்திரை என்ன செய்யணும்? கிழிக்கணும். இந்த லாயிலுக்குள் மறைந்திருக்கிற காரியத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி காமிக்கணும். அந்த லாயிலுக்குள்ள மறைந்திருக்கிற காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவன் ஓடியே போயிடுவான், அங்கே நிற்கவே மாட்டான். யாருக்குள்ள குற்றத்தையாவது நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னு வைங்க, முகத்திரை கிழிச்சிங்க அப்படின்னா அவங்க நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஓடிப்பாங்க. பிசாசு வெட்கப்பட்டு என்ன செய்யணும்? ஓடணும். பாருங்க, இந்த தெலைலா, இது நரகத்தின் வாசல். அடுத்தது ஒரு விக்கிரகம். அது என்னது? அது இருளின் வல்லமை. அடுத்தது கேலாயில். இது என்னை விட்டு தூரமாக இருப்பதாக. நம்ம யாரு? பெலாயில். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜட்ஜ் பண்ண போகிறோம். வாயை திறந்தாச்சுன்னா என்ன இறங்கணும்? ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணும்? இறங்கணும். பார்த்துடுங்க, நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் உங்களை சாதாரணமாக இட போடாதீங்க. யூ ஆர் தி ஜட்ஜஸ். உங்கள் வாயிலிருந்து என்ன வருதோ அது ஜட்ஜ்மெண்ட்டாக ஜனங்கள் மேலே என்ன செய்யும்? இறங்கும். கண்டிப்பாக அது இறங்கும். ஆனால் தேவனுடைய பிரசனத்தில் இருங்க, ஜட்ஜஸாக இருங்க. நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது இது விளையாட்டாக சொல்லலை. நீங்கள் யார் மேலே நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூறுறீங்களோ அது அவங்க மேலே என்ன செய்யும்? இறங்கும். மத்திடுங்க. அது தேவன் அந்த காரியத்தை பொறுப்படுத்த என்ன செய்கிறார். அது நீங்கள் உங்களுக்கே சொல்லி பாருங்க. வேணாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல்ல நினைச்சிங்க. நான் இப்படி எனக்கு சொல்லி பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய தடவை ஆயிருக்கு. அதனால நான் வெளியில் சொல்கிறதே இல்லை. அமைதியாக நம்ம சொன்னால் நம்மளுக்கே ஆயிடுது. மற்றவங்களுக்கு சொன்னால் என்ன ஆயிரும்? மற்றவங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது. எதனால ஆன்னு கேட்டுட்டு அமைதியாக தாழ்மையாக என்ன செஞ்சிடணும்?
போயிடும். கர்த்தர் பெரியவர், அவர் வல்லவர். அவர் உங்களை இந்த உலகத்துக்கு யாரை வச்சிருக்கிறார்? ஜட்ஜா வச்சிருக்கிறார். நம்ம ஜட்ஜ்மெண்ட் கூறக்கூடிய ஆட்கள். யார் மேல ஜட்ஜ்மெண்ட் கூறணும்? இந்த இந்த இருள் மேல. அதனால தான் இருளுக்கு அவர் என்னதை பேர் வச்சாராம்? இரவுன்னு பேர் வச்சார். இந்த இரவு எங்கெல்லாம் வருது பாருங்க. சுத்தி முத்தி கடைசியில் நம்ம காலடியில் தான் வந்து என்ன செய்யணும்? விழணும். அது இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகாரத்தை காமிக்குது. நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காமிக்குது இருள். ஆனா அது ஒரு நாள் நம்ம காலடியில் என்ன செய்யணும்? உழுந்து கிடக்கணும். பாருங்க, நம்ம அது மேல ஜட்ஜ்மெண்ட் கூறக்கூடிய நேரம் என்ன செய்யுது? வந்துட்டு பார்த்துடுங்க. இவ்வளவு நெருக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க. யோசுவா என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் வெளிச்சமா என்ன செய்றார்? இறங்கி வந்தார். அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுது பாருங்க? யோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது? அதனாலதான் அவர் என்ன சொல்றோம் நம்ம? யோம் கோகாப். யோம் கோகாப், அதாவது அவர் டே ஸ்டார். ஹி இஸ் த டே ஸ்டார். அவர் தான் யாரு? டே ஸ்டார். இப்போ பாருங்க, வாசிங்க ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய், இப்போ அவர் எங்க போறார்? கலிலேயாவுக்கு போறார். எங்க போறார் அவர்? கலிலேயா, கலிலி. அவர் எங்க போறாரு? கலிலிக்கு போறார். இந்த கலிலிக்கு அவர் ஏன் போகணும்? அவர் நாசரேத்தூர்ல இருந்திருக்கலாமே. ஏன் கலிலிக்கு போகணும்? இந்த கலிலியில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த ஆல்பபெட் வருது பாருங்க. முதல் ஆல்பபெட் வந்து கிம்மல், அடுத்தது லேமேட், அடுத்தது யோத், அதுக்கு பிறகு லேமேட். இந்த மூணு சேரும் போது அது என்ன வரும்? லாயில். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம்? கலிலி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலி அது என்ன சொல்லணும்? கலாயில். கலாயில் அப்படின்னு சொல்லணும். இந்த கலாயில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இப்போ இயேசு கிறிஸ்து எங்க நடந்து போறார்? இயேசு கிறிஸ்து யாரு? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு என்ன பெயரிடப்பட்டுச்சு? யோம். இந்த யோம் இப்போ எங்க நடந்து போறார்? கலிலியா ஊருக்கு போறார். கலிலியான என்ன? லாயில் அப்படின்னா இருள். அதாவது சரி, கீழே வாசிங்க. அதனோட மீனிங் கீழே இருக்குது. ஜபுலோன் நப்தலி நாடுகள் எல்லையில் இருக்கும். எனக்கு இந்த கலிலேயா கடற்கரை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதில் பழைய பாட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேர்ந்து படிப்போம் ஒரு பாட்டு. கலிலேயா கடற்கரையோரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். கலிலேயா கடற்கரையோரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். அவதானே சுரட்சகர், என் பாவத்தை போக்கும் உத்தமர். அவதானே சுரட்சகர், என் பாவத்தை போக்கும் உத்தமர். கலிலேயா கடற்கரையோரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். ஏன் இந்த வேதனைகள் என்று ஏங்கிடும் மனிதர்களே, என் இயேசுவின் போதனையை ஏன் இன்று மறந்தீர்களோ? வேதனை தீத்திடும் வேந்தனவர், எம பாரத்தை போக்கிடும் வேந்தனவர். வேதனை தீத்திடும் வேந்தனவர், மனபாரத்தை போக்கிடும் வேந்தனவர். நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு. இப்படி பாட்டு ஏக்கம் வருது பாருங்க. இந்த கலிலேயா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இதை பாடிட்டு வரேன். நான் 8th standard 9th standardல இருந்து இதை பாடிட்டு வரேன். சரி பாருங்க, இந்த கலிலேயாவில் இப்ப யார் நடந்து வரா? அந்த கடற்கரையோரமா யோம் நடந்து வரார். வெளிச்சம் நடந்து வருது. அந்த ஜெபுலோன் நப்தலி அந்த நாடுகளின் எல்லையில் அவர் என்ன செய்யறார்? இப்போ நடந்து வரார். வாசிங்க. கடற்கரை அருகிலும் இது என்ன நாடா? கலிலேயா என்ன நாடு? புரஜாதியாராகிய அந்த நாட்டுக்குள்ள இப்ப என்ன செய்யறார்? அவர் நடந்து வர. இவர் அங்க போக கூடாதுல. அவர் என்ன சொன்னாரு?
காணாமல் போன இஸ்ரவேல் ஆட்டை மட்டும் என்ன செய்யுங்க தேடுங்கன்னு சொன்னார். இவர் ஏன் அங்கே போனார்? இவர் 3 விதமான சந்ததிகள் மத்தியிலையும் போகிறார். யார் அப்படின்னா, யூதர்கள் மத்தியிலையும் போகிறார், சமாரி ஜனங்கள் மத்தியிலையும் போகிறார், அடுத்தது பிரஜாதி மத்தியிலும் இங்கே நடந்து வர்றார். பாருங்க, இந்த பிரஜாதி நாடாகிய இந்த கலிலேயாவில் நடந்து வரும்போது வாசிங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் யாரு? கலிலேயாவில் இருக்கிற ஜனங்கள் எங்க இருக்காங்களா? கலிலினா என்னது? லைல்னா என்னது? இருள், நைட்ஸ். இப்போ இந்த கிம்மல் வந்து என்ன சொல்லுவாங்க? கிம்மல் எப்படி எழுதுவாங்க? ஒரு மனிதன். இதை ஆக்சுவலி ஹீப்ரூ ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைச்சியஸ் மேன் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமாமா, இவங்க ரைச்சியஸ் மேன் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் எங்க? கலிலினா என்ன அர்த்தம்? இருளில் இருக்கிற ஜனங்கள். நேம் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்களா? சின்ன வெளிச்சம் இல்லை, என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். அவருக்கு பேர் என்னது? யோம். அவருடைய பேர் என்னது? யோம். இருளில் இருந்த ஜனங்கள் என்னத்தை கண்டார்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கலைல் வந்து அந்த நாடே எதுல தான் இருக்குது? அது அந்த பேருக்கேற்ற இடம். அது இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இப்போ யார் உலாவுறா? பெரிய வெளிச்சமாகிய யோம் என்ன செய்யறாருங்க? உலாவிட்டு இருக்கிறார். இந்த யோமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்து. யோத் அடுத்தது என்னது? வா அடுத்தது மெம். யோதுன்னு என்னது? கை. யாருடைய கரம்? யாவுடைய கரம். இது யாவுனுடைய கரம் பார்த்துக்கிடுங்க. யா. மெம் வந்து யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அதாவது யாரு? ஷுவா. இந்த நடுவில் என்னது? ஓ. பாருங்க, அந்த வெளிச்சத்துக்கு என்ன பேர் வச்சாங்களா? யெகோஷுவான்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே கர்த்தர் மறைபொருளா சொல்லிட்டாரு. அவன் பேர் அந்த வெளிச்சத்துக்கு என்ன பேர் வச்சுட்டாரா? யோம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஆனால் அது யோம்னா என்னது? பிறகுதான் தெரியுது பேர் என்னது? யெகோஷுவா. பாருங்க, இந்த ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, இவங்க பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? இவங்க கண்டார்கள். ஜெபுலோன் நப்தலி நாடு, அங்க பிரஜாதி நாடாகிய கலிலேயாவில் நடந்து போகும்போது அவங்க எல்லாரும் இருளில் இருக்கிறாங்க. இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் இப்ப வெளிச்சத்தை என்ன செய்யணும்? காணணும். அதனால இவர் என்ன செய்யறாங்க? நடந்து போனாலே வெளிச்சத்தை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கடந்து கொண்டாங்க. அந்த நடந்து போகும்போது முதல்ல பேதுருனுடைய படகு தான் கிடைச்சது. முதல்ல யார் படகு கிடைச்சது? பேதுருனுடைய படகு. அதில் உட்கார்ந்தார். பேதுருவே, உன் படகு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவன் ராமுழுசும் தேடி தோல்வியை தான் கண்டடைந்தான். அவன் இருளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எதில் இருக்குது? இருளுள்ள வாழ்க்கையில் இருக்குது. அந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவனை இப்போ பேதுருவை கர்த்தர் பார்த்து அவனுடைய படகை இப்போ எடுத்து அங்கே பிரசங்கம் நடத்துகிறார். நடத்தி முடித்த உடனே அங்கே கர்த்தர் சொன்னார், நீ ஆழத்தில் என்ன செய்ய? வலையை போடு. போட்டால் இவன் சொல்கிறான், கர்த்தாவே, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ராமுலும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? வலையை போடுறேன். போட்டான். வலை கிளியத்தக்க மீன்கள் என்ன செய்தான்? பிடித்தான். பாருங்க, இந்த வெளிச்சம் அங்க நடந்து வரும்போது இங்க பேதுருவை பார்க்கிறார். பேதுரு அங்க இருள்ல காணப்படுறான். உடனே பக்கத்தில் போய் சொன்னார், பேதுருவே, நீ எல்லாத்தையும் விட்டு நீ ஏன் பின்னால ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் men. நான் உன்னை இந்த மீனை பிடிக்க மனிதர்களை பிடிக்கிற மீனவனை என்ன செய்கிறேன்? உன்னைய மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். உடனே எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சான்? பின்னால் வந்துட்டான். இன்னைக்கு அதே யெகோஷுவானுடைய காலிங் வந்து இன்னைக்கு நம்மளுக்கும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இன்னைக்கு கலிலேயாவில், அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை உங்க வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்க வேண்டாம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க? மேலே வைங்க, வெளியே கொண்டு வாங்க. உங்களுடைய அந்த தேவனுடைய பிரகாசத்தை அந்த ஜனங்கள் மத்தியில் காமிங்க. அந்த லாயில் வந்து அவன் பின்னிட்டு என்ன செய்யணும்? ஓடணும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல லாயில் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன இருக்கணும்? யோம் இருக்கணும். அந்த இடத்துல யோம் இருக்கணும். பார்த்துடுங்க, அந்த யோம் அங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற யோமை நீங்கள் மறைச்சு வைக்காதீங்க. அதை இன்னும் அனல் மூட்டி எழுப்புங்க. அது எழுப்ப உங்கள் மூலமாக ஒரு பெருக்கூட்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த அழைப்பை நம்ம ஊருக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதனால எத்தனை ஃபார்ம் கொண்டு போகணும்? அதனால எத்தனை ஃபார்ம் கொண்டு போகணும்? சத்தம் வர மாட்டேங்குது, சிரிப்பு சத்தம் தான் வருது. எக்கால சத்தங்கள் தான் கேட்குது, விளங்கா சத்தமாக இருக்குது எனக்கு. இது எஸ்ன்னு வருதா நோண்டு வருதான்னு எனக்கு தெரியல.
இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னத்தை காணுவான்? வெளிச்சத்தை காணணும். யோம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ அந்த யோம் நமக்குள்ள இருக்கிற இந்த யோம அவங்க பார்க்கணும். அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, நம்மளுக்கு கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அன்னைக்கு பேதுரு வந்து மீன் பிடிக்கணும் இருந்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம யாரா மாறணும்? வேட்டைக்காரர்களா என்ன செய்யணும்? மாறணும். நான் வி ஆர் தி ஹண்டர்ஸ். நம்ம யாரு? நம்ம ஹண்டர். பார்த்துங்க, நம்ம மீனவர்களை நம்ம இப்போ யாரு? ஹண்டர். போய் ஒவ்வொரு ஆளாக வேட்டையாடுங்க. போட வேண்டாம், வலையை வீச வேண்டாம், சும்மா போய் பாருங்க, அங்கே நல்ல நல்ல மிருகங்கள்லாம் இருக்கும். பிடிச்சி என்ன செய்யுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் போட்டால் எல்லாத்தையும் கர்த்தர் சுத்தமாக்கிடுவார். கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ரத்தத்தினால் என்ன செய்வார்? சுத்தமாக்கி சொல்வார். நான் சுத்தம் பண்ணுது, நீ யார் எப்படி அசுத்தம் சொல்லலாம்? கர்த்தர் சொல்வார். பார்த்துடுங்க பாருங்க, தேவன் ஒரு பெரிய ஒரு அழைப்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். என்ன அழைப்பு அப்படின்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னத்தை காணணும்? பெரிய வெளிச்சத்தை, யோமை காணணும். அந்த யோம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம இந்த யோம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இருள் என்ன செய்யாது? இருக்காது. இருள் நம்மளை விட்டு விலகி யோம் நமக்குள்ள இருக்கும்போது we are going to judge the night. நம்ம நைட் என்ன செய்ய போறோம்? இருளை நியாயம் தீர்க்க போறோம். நம்ம நியாயாதிபதி. நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணும்? இறங்கும். நீங்க சாதாரணமானவங்க இல்ல. உண்மைக்கு நான் சொல்றேன், we are not lame. ஒரு சாதாரணமான மனுஷன் நம்ம இல்ல. பார்த்துட்டு ஒரு காமன் மேன் இல்ல. நம்ம God has chosen us for a special purpose. அந்த ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஸ்பெஷல் மேன் அவர் மனிதர்களை என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். அந்த தெரிந்து கொள்ள மணிப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னா அதுதான் நம்ம. அப்போ நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக கச்சிதமாக நம்ம அதாவது முழு மூச்சா ஒரு சின்ன வேலையை கருத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வேலையை நம்ம வந்து சிறப்பாக நீங்கள் செய்து பாருங்க. அதில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒன்றும் இல்லை, இந்த இப்போ ஒரு சர்ச் இருக்குது, சர்ச்சில் நம்மளை ஸ்வீப்பராக கர்த்தர் வச்சிருக்காருன்னு வைங்க. அந்த ஸ்வீப்பர் வேலையை நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா கர்த்தர் அதிலிருந்தே நம்மளை என்ன செய்வார்? உயர்த்திடுவா. பார்த்துடுங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அழைப்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். we are not of darkness but we are of light. we are of யோம். நம்ம யோம் உடையவர்கள். நம்ம லாயலுக்குள்ளவங்க கிடையாது. லாயல் வந்து எல்லா ஜனங்களையும் அது பக்கமாக என்ன செய்யும்? இழுத்துட்டே வரும். ஆனால் நம்ம அது பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அங்கே போனோம் அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம்? வரலாம். அதனால் நம்ம அந்த லாயல். ஆனால் நம்மளுடைய தேவன் எல்லாத்த விட பெரியவர். ஆனால் நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கோ அல்லாட்டி வேற தமாஷா இருக்கிறதுக்கோ நம்ம போக வேண்டியதில்லை. ஒன்று அங்கே போனால் அந்த லாயலை கட்டணும், அல்லாட்டி லாயல் இல்லாமல் அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக கர்த்தர் உங்களை என்ன செய்யணுவாங்க? கொண்டு போகணும். பாருங்க, தேவன் நம்மளுக்கு ஒரு சிறந்த நேரத்தை வச்சிருக்காங்க. இங்கே நம்ம மத்தியில் நிறைய பேர் மீனவர்கள் இருக்கலாம், நிறைய பேர் வேட்டைக்காரர்கள் இருக்கலாம். நம்மளுடைய பணிகளை கரெக்டாக செய்தோம் அப்படின்னா பாருங்க, சில நேரம் மழையை வீசுவோம், என்னெல்லாம் கிடைக்கும்? எல்லாம் வரும். மீன் வரும், நத்தை வரும், பாம்பு வரும், கிராப் வரும், எல்லாமே என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கு தேவை என்னது? மீன் மட்டும்தான். அந்த மீனையும் டீகோட் பண்ணுங்க, உங்களுக்கு ராப்சர் வரைக்கும் கொண்டு போகும். அது மீனை டீகோட் பண்ணால் எங்கே வரைக்கும் போகும்? ராப்சர் வரைக்கும் போகும். ஏன் மீனை தேர்ந்தெடுக்கிறார்? மீனுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? டாக்னு சொல்லுவாங்க. டாக்னு சொல்லுவாங்க, டாகா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டாக் அப்படிங்கிற இந்த மீனுக்குள்ள இந்த வார்த்தையை அப்படியே டீகோட் பண்ணி பாருங்க, நீங்கள் அப்படியே பறந்து போவீங்க. நம்ம எங்கே போகக்கூடியவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். பாருங்க, கர்த்தர் பெரியவர். நம்மளை பாருங்க, ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போம். 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிறவர்கள் அநேகரை நான் என்ன செய்வேன்? நிறைய மீன் பிடிக்கிறவர்கள் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அவர்கள்னா யார்? மீன்களை என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. இங்கே எத்தனை பேர் மீனவர்கள்? ஒரு நிமிஷம். மீனவர்கள் எத்தனை பேர்? மீனவர்கள் எத்தனை பேர்? கை அடுக்குள்ள போயிட்டா நான் சொல்றதுக்குள்ள கை வைத்துங்க. ஐயோ, நான் ஏதோ சொல்ல போறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி, இல்லை உண்மைதாங்க. எத்தனை பேர் மீனவர்கள்? இல்லை உண்மையில நான் பார்க்க வரணும். எத்தனை பேர் மீனவர்கள்? நம்ம ஓகே, இத்தனை பேர் நம்ம மீனவர்கள் இருக்கோம். மீனவர்கள் வந்து அவங்க மீன் பிடிக்க வலை போட்டாங்கன்னா ஒரு நேரத்தில் எவ்வளோ பிடிப்பாங்க? அப்போ உங்களுக்கெல்லாம் 10 ஃபார்ம் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் அவன் 10 ஃபார்ம் பிரதர் கை தூக்குனவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? 10 பேர் இல்லை, அதிகமாக கொடுங்க. அதிகம் சொன்னோடனே 11 கொண்டு போகாதீங்க. சரி, வாசிங்க, இந்த வசனத்துக்கு திரும்ப வாசிங்க. இதோ நான் மீன் பிடிக்கிறவர்களை அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அந்த மீன்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு
அதுக்கு பிறகு நான் யார் அனுப்புவேன்? வேட்டைக்காரர்கள் என்ன செய்வேன்? அனுப்புவேன். முதல்ல நான் மீனவர்களை தான் அனுப்புவேன். ஆனால் அதுக்கு பின்பு நான் யார் அனுப்புவேன்? வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையின் வெடிப்புகளில் என்ன செய்வார்கள்? வேட்டையாளர். நம்ம யாரில் வேட்டைக்காரர்கள் யாரு? மீனவர்கள் தான் வேட்டைக்காரர்களும் மாறாங்க. முதல்ல மீனவர்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்ததுனால வேட்டைக்காரர்களுக்கு யாரும் கை தூக்க மாட்டேங்காங்க புதுசா. நம்ம மீனவர்களும் இல்லை, வேட்டைக்காரர்களும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை மீனவர்களாக மாற்ற விரும்புகிறார், நம்மளை வேட்டைக்காரர்களாக மாற்ற விரும்புகிறார். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே, என்னை ஏதாவது ஒன்று ஆக்குவோம் ஐயா. நான் 10 ஃபார்ம் இல்லை, நான் அநேக ஃபார்ம் என்ன செய்கிறேன்? கொண்டு போகிறேன். நிறைய நத்தைகள் வேண்டாம் நம்மளுக்கு மீன்கள் வேணும், பாம்பு வேண்டாம். பாம்பு வேண்டாம். நம்ம அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் அந்த என்ட்ரியில் அங்கே ஒரு சோல்ஜர் நிற்பார். பார்ப்பாங்க, இது மீனா பாம்பா நத்தையான்னு பார்ப்பாங்க. கண்காணிப்பு கரெக்டாக இருக்கும். மீனாக இருந்தால் உள்ள, நத்தையாக இருந்தால், பாம்பாக இருந்துச்சுன்னா பாய் பாய் டீட்டை ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்கள், ஈரோட்டில் அப்படி தான் ஒரு காரியம் நடந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எஸ்எம்எஸ் எல்லோரும் வந்தவங்களுக்கெல்லாம் ஓகே தேங்க்யூன்னு போட்டதில் ஒரு பிரதர் இன்ஷால்லான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. உடனே எல்லோரும் உஷாராயாச்சு, என்னடா இது மீன் மத்தியில் வேற என்னதோ ஒரு வித்தியாசமான மொழி வருதே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ அது வர்றதே இல்லை. பாருங்கள், அந்த மீனவர்கள் வேட்டைக்காரர்களும் கொண்டு வர்றதை இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கே அங்கே என்ன செய்வாங்க? ஆள் இருப்பாங்க. தே வில் டெஸ்ட். அவங்க பார்ப்பாங்க, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி அப்புறம் உள்ளே என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. சரி பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் முதலாவது மீனவர்களை அனுப்புனாராம். அதுக்கு பிறகு யார் அனுப்புகிறார்? அப்போ முதல்ல கர்த்தர் மீனவர்கள்னா யார்? சீஷர்கள் தான் மீனவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி யார்? மீனவர்கள். ஆனால் இன்றைக்கி மீனவர்களை இன்றைக்கி யார் அனுப்புகிறாரு? இன்றைக்கி வேட்டைக்காரர்கள் அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் யார்? வேட்டைக்காரர். நம்ம எங்கெல்லாம் ஓடணும்? மலைகளிலும் குன்றுகளிலும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு மிருகமாக வேட்டையாட வேண்டியிருக்குது. இது ஒத்துமட்டமாக நம்ம வேட்டையாடுகிற காரியம் இல்லை. இது எப்படி வேட்டையாட வேண்டியிருக்குது? ஒன் பை ஒன்னாக உட்கார வச்சு அமர இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்கள கொண்டு வர்றதுக்குள்ளே அப்பா இந்த இந்த மிருகத்துக்கு பின்னால் ஓடி இது வேட்டையாடுறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சுப்பா. பாருங்கள், நம்ம அந்த வேட்டைக்காரர்கள் தோல்வியை நம்ம என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. வேட்டையாடி அவருக்கு நம்ம சமைச்சு கொடுப்போம். அவர் சாப்பிட்டுட்டு நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்காக நினைச்சிட்டு காத்துட்ருக்கு. பாருங்க, அந்த இருளில் இருந்த ஜனங்கள், கலிலேயாவில் இருந்த ஜனங்கள் என்னத்தை கண்டார்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஊர், அது என்ன ஊர் தான்? கலிலேயா தான். அது இருளில் வாழ்கிற ஜனங்கள். அவங்க மத்தியில் இந்த யோம், இப்போ உங்களுக்குள்ளே இருக்க யோம் எப்படி எரியணும்? அது பிரகாசமாக எரியணும். அப்போ பிரகாசமாக எரியும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னத்தை காண்பார்கள்? நம்மளை பார்க்க மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்க? பெரிய வெளிச்சம், யோம், அதாவது யார்? யோசுவா என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. பாருங்கள், எல்லா காரியமும் இந்த இருளுக்குள்ள காரியம். நம்ம இருளை என்ன செய்ய போகிறோம்? ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருளுக்குள்ளே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை எங்கே கொண்டு வரணும்? வெளிச்சத்துக்குள்ளே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் செபிக்கலாம். கண்களை மூடி நம்ம செபிப்போம்.